Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.6ல ஃபஸ்ட்டு சம்மில் தேர்ட் ரோமன் லெட்டர் பார்க்க போகிறோம். ஓகே குட். கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷனை நான் எழுதுகிறேன். சமன்பாட்டை 2x + 2y அப்படி பொறுமையாக பார்த்துக்க +z = 5. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. 3 ஈக்குவேஷன் எழுதுகிறேன். x - y = என்ன இருக்குது 1, x - y + z = 1. நெக்ஸ்ட்டு 3x + y plus 2z = 4 அப்படின்னு சொல்லையில் பொறுமையாக நிதானம் பார்த்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் சொல்லி ax = b, ஏன்னா என்ன, பினா என்ன, எக்ஸ்னா என்னன்னு எடுத்து எழுதணும். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் வேரியபிள்ஸு அதை எடுத்து எழுதிடு. எக்ஸ்ன்றது என்ன வரும், வேரியபிள் xyz, பின்றது ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ள கான்ஸ்டன்ட். இதை போல் நீ எடுத்து எழுதிடு. ப்ரெசன்டேஷன் நெக்ஸ்ட்டு அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல இருந்தால் நம்மளுக்கு கணக்கு ஃபாலோ பண்ணணும். ஸோ ஏபி அப்படின்றதான் அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்றது தமிழில் இந்த இடத்துல எழுதுனா எழுதிக்கோ. ஓகே, ஏபியும் சேர்த்துக்கிறோன்னா இல்லை நடுவில் கோடு போட்டு செஞ்சாலும் சரி தான் இஷ்டம். பிஏ பிரித்து ஃபஸ்ட்டு 1 கொண்டு வரணும். அதனால் நான் வந்து R1 மேலே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். R2 R1 சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்புறம் கணக்கு செஞ்சால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால 1 இருக்கிறனால சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே குட். இப்போ ஃபஸ்ட்டு R2 எழுதிடணும். R1 இன்டர்சேஞ்ச் R2 இன்டர்சேஞ்ச் என்னது R1 அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், ஈக்குவலண்ட் போட்டேன். ஈக்குவலண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட் ரோ எழுதிட்டேன். தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ண போகிறேன். கீழே 0 வரணும் 3 இருக்கிற இடத்துல. அப்போ 3 கொண்டே மேலே R1ல் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிடு. R3 - 3R1 அப்படின்னு அர்த்தம். அப்போ R3 எழுதுகிறேன். 3 1 2 4 அப்படின்னு எழுதிடலாம். ஃபாஸ்ட்டாக பாரு கணக்கு, கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். 3 1 2 4 மைனஸ் 1 3ஆல் மல்டிப்ளை பண்ண 1 3 3 1 3 3 1 3 3 1 3 3 ரைட்டா ரைட். மைனஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். 0 ஆயிரும், 4 ஆயிரும், -1 ஆயிரும், +1 ஆயிரும், எடுத்து எழுதிடுறோம். ஓகே குட். நெக்ஸ்ட்டு R2 பார்க்குறோம். R2 - 2R1. R2 எழுது 2 2 1 5 அப்படின்னு எழுது. ஓகே, மைண்டை ஒருநிலைப்படுத்திக்கோ. நெக்ஸ்ட்டு 2ஆல் மல்டிப்ளை 2 - 2 2 2 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று மைனஸ் சேஞ்ச் பண்ணையில் ஃபஸ்ட்டு ஒன்று 0 ஆயிரும், ரெண்டாவது 4 ஆயிரும். ஃபஸ்ட்டு ஒன்று 0, ரெண்டாவது 4, மூணாவது -1, அது 3 அப்படின்ற அதை எடுத்து எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. இப்போ வந்து R3ல் 4 இருக்க இடத்த 0 ஆக்கணும். சரிங்களா, எக்கலன் ஃபார்ம் தானே. அப்போ R3 - R2 ரெண்டையுமே செப்பரேட் பண்ணு. R1 யூஸ் பண்ணாத. கடைசியில் அந்த இடத்துல 0 ஆக்கையில் எப்போயுமே எந்த கணக்குமே ரேங்க் கண்டுபிடிச்ச கணக்காக இருந்தாலும் சரி R1 யூஸ் பண்ணினா ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட் எலமெண்ட்டு எந்த எலமெண்ட் ஓப்பன் ஆயிரும் அப்படின்னா A31 அப்படின்ற எலமெண்ட் ஓப்பன் ஆயிரும். என்னென்னா சார் A31னா அந்த கடைசியில் உள்ள 0ன்றது ஓப்பன் ஆயிரும். தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள எலமெண்ட் என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும் R1 யூஸ் பண்ணோம்னா. அதனால் கடைசியில் வந்து 0 ஆக்கிறதுக்கு R3 R2 யூஸ் பண்ணிக்க. இந்த வந்துருச்சு பாரு, 0 0 -2 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதுக்கு ரேங்க் எழுதணும். ரோ ஆஃப் ஏபி அப்படின்னா 3. ஓகே குட். ரோ ஆஃப் ஏ அப்படின்னு எழுதுனோம்னா இந்த பிஏ போச்சுன்னா இந்த கடைசி காலம்பில் கடைசி ரோ வந்து 0 ஆயிடுச்சு. அவள் அக்செப்ட் ஏற்றுக்கிற முடியாதுல்ல. அப்போ ரோ ஆஃப் ஏ வந்து 2. இப்போ 2 வேறு 3 2 அப்படின்ற நம்பர் ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல். இதில் வந்து என்ன வந்து சொல்லணும் அவசியம் இல்லை, சொல்கிறேன்னா சொல்லிக்கோங்க. n = 3 நாட் ஈக்குவல் டு. therefore the given system of equation is inconsistent and it has no solution அப்படின்னு சொல்லி முடிச்சிடணும். அதுக்கு மேலே மூவ் பண்ணக்கூடாது கணக்கை. ஓகே, பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. and it has inconsistent எழுதிட்டு and it has no solution. Very good. Thank you students. Bye.